Taste the Daily. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். முதல் தகவல் அறிக்கையை உடனடியாக காவல்துறை இணையதளத்தில் பதிவேற்ற நடவடிக்கைகள் எடுக்க காவல் ஆணையருக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி கடிதம் எழுதியிருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள். வணக்கம் உமேஷ். முதல் தகவல் அறிக்கை உடனடியாக காவல்துறையினுடைய இணையதளத்தில் பதிவேற்ற நடவடிக்கை எடுக்க காவல் நிலைய அதிகாரிகளுக்கு உரிய உத்தரவிட வேண்டும் என காவல்துறை ஆணையருக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி கடிதம் எழுதியிருக்கிறார். குறிப்பாக பல்வேறு குற்ற வழக்குகள் தொடர்பாக காவல் நிலையங்களில் பதிவு செய்யப்படுகின்ற முதல் தகவல் அறிக்கைகள், அதாவது FIR, உடனடியாக காவல்துறை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுவதில்லை என்றும், இதனால் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அவர்களுக்காக நீதிமன்றங்களில் ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர்கள் பாதிக்கப்படுவதாக கூறி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தின் நீதிபதி கார்த்திகேயனுடைய முன்பாக சென்னை உயர்நீதிமன்றத்துடைய வழக்கறிஞர் சங்கத்துடைய தலைவர் மோகனகிருஷ்ணன் ஆஜராகி முறையிட்டார். உயர்நீதிமன்றம் ஏற்கனவே பிறப்பித்த தனது உத்தரவில் காவல்துறை பதிவு செய்யும் முதல் தகவல் அறிக்கை FIR உடனடியாக காவல்துறையினுடைய இணையதள பக்கங்களில் பதிவேற்ற வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தற்போது அவ்வாறு முதல் தகவல் அறிக்கை FIR இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுவதில்லை என்றும், எனவே இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க உரிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று அவர் முறையீடு செய்திருந்தார். இதனையடுத்து முதன்மை நீதிமன்றத்தினுடைய நீதிபதி கார்த்திகேயன் சென்னை மாநகர காவல்துறை ஆணையருக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் முதல் தகவல் அறிக்கையில் குறித்த காலத்திற்குள், அதாவது காவல் நிலையங்களில் இணையதளங்களில் பதிவேற்றம் செய்யப்படுவதில்லை எனவும், இது தொடர்பாக வழக்கறிஞர் சங்கமிலிருந்து தொடர்ந்து நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டு வருவதாகவும் வேதனை தெரிவித்திருக்கிறார். எனவே சம்பந்தப்பட்ட காவல் நிலையங்கள் காவல்துறையினருக்கு முதல் தகவல் அறிக்கை FIR-ஐ விரைந்து காவல்துறையினுடைய காவல் இணையத்தில் பதிவேற்றம் செய்வதற்கான உரிய உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்று அந்த கடிதத்தில் அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த உத்தரவை பார்க்கிற போது காவல்துறையினர் குறிப்பாக அனைத்து முதல் தகவல் அறிக்கையுமே காவல்துறையுடைய இணையதளத்தில் பதிவேற்றாமல் அவர்கள் காலம் தாழ்த்துவதனால் இதனால் விசாரிக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு, அதனால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு உரிய நீதி கிடைக்காமல் போவதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதே போன்று மற்றொரு வழக்கில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய நீதிமன்றம் குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய உள்துறை செயலாளர், அதாவது தமிழக உள்துறை செயலாளர் பிரிவாரந்த பிறப்பிக்க நேரிடும் என்று தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக முதல் தகவல் அறிக்கை போன்று அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யக்கூடிய விவகாரங்களில் அவர்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாமல் காலம் தாழ்த்துவது குறிப்பாக அதனை குறிப்பிட்டு நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அப்படி அந்த முதல் தகவல் அறிக்கையை உடனடியாக அந்த தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கை வழக்கு முடிக்கிற போது அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். அப்படி நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் உள்துறை செயலாளருக்கு பிரிவார்ந்து பிறப்பிக்கப்படும் என்றும், அதிலிருந்து விலக்கு அளிக்க முடியாது என்றும் நீதிமன்றம் கடுமையாக தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக உள்துறை தான் தமிழகத்து காவல்துறையுடைய உச்சபட்ச நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பதவியாக இருக்கிறது. எனவே அவருக்கும் இது போன்ற ஒரு உத்தரவை நீதிமன்றம் வழங்கி இருக்கிறது. எனவே காவல் நிலையங்களில் வழங்கக்கூடிய இந்த புகார்கள், அதன் மூலமாக பதியப்படக்கூடிய FIR-கள், அதே போல விசாரிக்கப்பட்ட வழக்குகளுக்கான முதல் தகவல் அறிக்கை, இவற்றையெல்லாம் உயிர்ப்போடு உடனடியாக தாக்கல் செய்ய வேண்டும். அதே போல காவல் நிலையத்தினுடைய அந்த இணையதள பக்கங்களில் FIR என்று சொல்லப்படுகின்ற முதல் தகவல் அறிக்கையை பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் இதற்கு கடுமையாக தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.